ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் தோரணம் 12 வோல்ட் ரன்னிங் தோரணம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் பல்பு, ஹீட்டிங் ஸ்லீவு, 3mm கயிறு, அப்புறம் 1² mmல டபுள் காயில், அதாவது 2 கலரில் ஒயரு, அதுக்கப்புறம் சில்க் ஒயர் எடுத்து வச்சுக்கிறோம் டேட்டா லூப் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு RGB பல்பு. நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு தோரணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் வந்து நம்ம இதையும் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பல்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஒயர் வரும். பிளாக் மைனஸு, ரெட்டு ப்ளஸ்ஸு, க்ரீன் வந்து டேட்டா இன்னு, எல்லோ வந்து டேட்டா அவுட்டு. பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் தான் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸு. இதுதான் வந்து நம்ம 12 வோல்ட்டு அந்த இன்புட்டு கொடுக்கணும். க்ரீன் கலர் ஒயரில் வந்து நம்ம டேட்டா பாக்ஸ் போட்டு அதில் இன் கொடுக்கணும். எல்லோ வந்து இதில் இருக்கிற டேட்டா எடுத்து அடுத்த பல்போட டேட்டா இன்னில், அதாவது டேட்டா இன் வந்து பச்சை கலர் ஒயர், அப்போ அந்த ஒயரில் கொடுக்கணும். இந்த டேட்டா இன்னில் கொடுத்துட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி அதேமாரி எல்லோ கலர் ஒயரை எடுத்து அடுத்த பல்போட டேட்டா இன்னில் கொடுக்கணும். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 220 வோல்ட்டு டைரக்ட் கரண்ட்டில் யூஸ் ஆகிற பல்பு நம்ம தோரணம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதே 3mm கயிறு, 1² mm டபுள் ஒயர் போட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு தான் நம்ம எல்லா தோரணமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஹீட்டிங் ஸ்லீவ் டேகெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் அவுட் புட்டு எப்படின்னு போடுறேன். இதுக்கு ப்ளஸ் மைனஸ்லாம் நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை, அப்படியே டைரக்ட் கரண்ட் தான் இது. இதை வந்து நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ண முடியாது, நம்ம 12 வோல்ட் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. டைரக்ட் கரண்ட் இல்லை, ஷாக் அடிக்கும். அது பார்த்திங்கன்னா 10 பல்பு போட்டு வச்சுக்கிறேன். மொத்தம் 20 அடிக்கு, இது 2 அடிக்கு ஒன்று போட்டு இது ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். இதோட அவுட்புட் வந்து நைட்டு நான் உங்களுக்கு இது கூட நான் வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு எடுத்து அதை அவுட்புட்டு போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டேட்டா இன்னு, இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெட் அண்ட் பிளாக் ஒயரில் ரெட்டுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு வந்து பிளாக்கு போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து எல்லோ கலர் ஒயர் டேட்டா அவுட்புட்லேருந்து ஒரு ஒயர் போட்டுன்னு போயிட்டு அடுத்த செட்டு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தாலே தெரியும், எல்லோ கலர்லேருந்து ஒரு ஒயர் லூப் இங்கே எடுத்துன்னு வந்து அடுத்த செட்டோட க்ரீன் கலர், அதாவது டேட்டா இன்னு, அதில் கொடுத்துட்டு அதே மாதிரி தான் ப்ளஸ் மைனஸுக்கு காமனாக கொடுத்துடணும். திருப்பி எல்லோ கலர் ஒயர்லேருந்து டேட்டா அவுட்புட் எடுத்துன்னு போயிட்டு அடுத்த செட்டோட டேட்டா இன்னு க்ரீன் கலரில் ஒயரில் கொடுத்துட்டு நம்ம ப்ளஸ் மைனஸ் காமனாக கொடுத்துட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நம்ம 5 வோல்ட் தோரணம் வரும் பார்த்திங்களா, நம்ம Z டைப் தோரணம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் நான் ஒன்று இந்த பல்ப்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டேட்டா இன்னும் மட்டும் நம்ம கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அப்புறம் டேட்டா அவுட்டு இருக்குது. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட்டு, நம்ம அந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக முறுக்கி அதில் கனெக்ஷன் கொடுத்தணும். இது வந்து ரொம்ப பொறுமையாக போகணுட்டு தான் உங்களுக்கு ஸ்பீடு பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் ஏற்றிக்கணும். ஒயரில் வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் லைன்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஹீட்டிங் ஸ்லீவ் கட் பண்ணி ஏற்றிக்கணும். இப்போ வந்து லைனை குத்தாச்சு, ஹீட்டிங் ஸ்லீவை தள்ளி விட்டுட்டு கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஒயரை வந்து அதுமாதிரி சீவிற மாரி சீவிட்டு ஒயரில் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு ஒயரை வந்து நம்ம நீ விட்டணும், ரெண்டாக ஒன்றா வர மாதிரி நீ விட்டுட்டு ஹீட் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லா வரும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் அதை அமுக்கி விட்டா அவ்வளோதான், அதை நல்லா க்ரிப்பாக போய் பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கின அப்புறம் லைட்டாக திருப்பியும் ஒரு நீ விட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த ரெட் அண்ட் பிளாக், அதாவது ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து நம்ம மடித்து எப்படி டேக் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த செட்டுக்கு டேட்டா இப்போ எடுத்துன்னு போய் இன்புட் கொடுக்கணும் பார்த்திங்களா, அதனால் டேட்டா இன்புட்டுக்காக டேட்டா அவுட்டில் அந்த எல்லோ கலர் ஒயர்லேருந்து இப்போ நம்ம ஒயர் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு அதே ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இதோ வந்து ரொம்ப நேரம் போனதுனா உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஒன்றும் இல்லை, லைன் மாண்டா கனெக்ஷன் கொடுத்துட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணி, நம்ம எல்லாத்துக்குமே ஹீட்டிங் ஸ்லீவ் தான் போடுவோம். ஹீட்டிங் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அமுக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயரை மடிக்கி வச்சு அதுக்கு ஒரு டேகு, அதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் ஒயர் டேட்டா ஒயருக்கு பார்த்திங்களா, அதை மடிக்க வச்சு அதுக்கு ஒரு டேக் நம்ம தனித்தனியாக போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து லூஸ் ஆகாது. இப்போ நம்ம எங்கன்னா இழுத்து கட்டும் போது ரொம்ப டைட்டாக கட்டணுன்னா சில டைம் அறுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுமாரி நம்ம அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
நம்ம டைட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஒரு டேக் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு நம்ம டேக் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பல்பை லைட்டாக மடிக்க வச்சு அதுக்கு ஒரு டேக்கு போட்டுட்டோன்னா அவ்வளோதான், ஒரு பல்ப் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ அடுத்த செட்டு எப்படி நம்ம போய்ட்டு ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த பல்ப், அதாவது இதுலேருந்து அவுட் எடுத்துன்னு போய்ட்டு எப்படி இன்னொன்று பல்பு கொடுக்கணுன்னு தான் நான் காமிக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கே கரெக்டாக இருக்குது. இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சுது. இப்போ இன்னொரு புது பல்ப் எடுத்துக்கின்னு லைட்டாக இந்த அளவுக்கு நம்ம வச்சு லைட்டாக ரொம்ப அமுக்கக்கூடாது. ரொம்ப அமுக்கினா உள்ளே இருக்கிற ஒயர் கட் ஆகிடும். லைட்டாக மேலாட்டம் அமுக்கி வலிச்சோன்னா மேலே இருக்கிற ஸ்லீவ் வந்துடும். ஸ்லீவ் வந்தோன்னா இது நம்ம வந்து ஒயரில் மட்டும் இப்போ கட்ட போகிறோம். கயிறோடு சேர்த்து வச்சு கட்ட போகிறது இல்லை, லைட்டாக ஒயரில் மட்டும் ஒரு க்ரிப்புக்கோசம் ஒயரில் மட்டும் எல்லா ஒயரையும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஒரு லாக் மாதிரி போட்டுக்கணும். லாக் மாதிரி போட்டு டைட் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு அது பல்ப் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுமாரி ஆடவும் செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம டேக் போடுறது வேறு விஷயம், அது மடிக்க வச்சு டேக் போடுறது. இது வந்து ஒரு க்ரிப்புக்கோசம் நம்ம வச்சு போடுறோம். இது இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒயர்லாம் பிரித்து விட்டுட்டு க்ரீன் கலர் ஒயரு அதை மட்டும் எடுத்து இப்போ நம்ம அங்கேருந்து ஒரு டேட்டா ஒயர், அதாவது எல்லோ கலர் ஒயர்லேருந்து இப்போ ஒரு டேட்டா ஒயர் எடுத்துன்னு வந்தோம் பார்த்திங்களா, பிளாக் கலர் ஒயரில் டேட்டா எடுத்துன்னு வந்துக்கிறேன். அந்த ஒயரை வந்து எடுத்துன்னு வந்து உள்ளே ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு க்ரீன் கலர் ஒயரில் நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். அதை ரெண்டுத்தையும் ஒன்றா முறுக்கிட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு நம்ம ஹீட் பண்ணி லைட்டாக அமுக்கி விட்டுருணும். அமுக்கி விட்டு ஒயரை நல்லா இழுத்து வச்சு அப்புறம் இந்த ஒயரையும் மடிக்க வச்சு நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக அந்த லூஸை தொங்காத அளவுக்கு நம்ம ஒயரை வந்து மடிக்க வச்சு இது பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஒயரை வலித்து சென்டரில் ஒரு டேக் ஒன்று போட்டுக்கோங்க. சென்டரில் போட்டால் தான் வந்து ஒயர் தொங்காது, கொஞ்சம் க்ரிப்பாகவும் நிற்கும் நம்மளுக்கு. சென்டரில் ஒரு டேக்கை போட்டுக்கினதுக்கப்புறம் இந்த ஒயர் நல்லா வலிச்சிக்கோங்க. வலித்து அதை அப்படியே மடிக்க வச்சு அதுக்கு ஒரு டேக்கு போட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளஸ் மைனஸு திருப்பி டேட்டா அவுட்புட்டு அதை நம்ம லிங்க் பண்ணி நம்ம அடுத்த பல்புக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். கம்பல்சரி எல்லாத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் மட்டும் காமனாக கொடுத்துருந்தோம். இந்த டேட்டா இன்புட் அவுட்புட்டு மட்டும்தான் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து டேட்டா வேலை செய்யும், பல்ப் ஒர்க் ஆகாது. இதுதான் இந்த டேட்டா கண்ட்ரோலு. இதில் 2 டைப் இருக்குது. இது ஒரு டைப்பு, இது தான் வந்து நான் வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 20 பல்பு, 50 பல்பு, 75 பல்பு. ஃபஸ்ட்டு வந்து அமுகுனா 20 பல்பு, ரெண்டாவது அமுகுனா 50 பல்பு, லாஸ்ட்டாக 3வது அனுப்புனா 75 பல்பு வரைக்கும் ஒர்க் ஆகும். நடுவில் இருக்கிற அந்த பட்டன் வந்து கலருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக அது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலர். இப்போ எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா 3 டேட்டா ஒயர் இருக்கும், ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயர் இருக்கும். நான் வந்து ஒரு டேட்டா மட்டும்தான் கட் பண்ணி ஒரு டேட்டா மட்டும் தான் லிங்க் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பல்போட க்ரீன் கலர் ஒயர் டேட்டா இன்னும் ஒயரில் லிங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு, அதாவது அந்த தோரணத்துலேருந்து வர ப்ளஸ் மைனஸு, எஸ்எம்பிஸோட ப்ளஸ் மைனஸு, டேட்டாவோட ப்ளஸ் மைனஸு எல்லாத்தையும் வந்து ஒன்றா லூப் பண்ணி முறுக்கிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 டேட்டா இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு டேட்டா இதுலேயே வந்து நம்ம மொத்தத்தை எரிய விடலாம். இப்போ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயும் அதுமாரி லாஸ்ட்டு எண்டுலேயும் வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும், போக போக வந்து பிரைட்னஸ் லைட்டாக கம்மியாகிடும். அதுக்கோசம் தான் அந்தமாரி இப்போ ஸ்டார்டிங் ஒரு 400 போட்டு எண்டிங்கில் வந்து ஒரு 200 போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 25 பல்புக்கு மட்டும் ஆகுங்கன்னா 25 பல்பு மட்டும் தான் ஆட் செய்யணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கலர் சேஞ்ச் பண்ணுற பட்டன், அது அமுகுனிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நம்ம வச்சு லாக் இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பீடு கண்ட்ரோல் இப்போ ஃபுல்லாக 0 பண்ணிட்டேன். ஸ்லோவாக ஓடுறது உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபுல் ஸ்பீடு வைக்கிறேன், எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடு வச்சுக்கிறேன். இதுலேயே வந்து இப்போ இது வந்து ஒரு 6 மணிக்கு எடுத்த வீடியோ இது. இன்னும் நான் நைட்டில் எடுத்து வீடியோ போடுறேன், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். அதுமாரி வெளிச்சம் உங்களுக்கு தெரியும், எண்டு வரைக்கும் எப்படி போகுது அப்படின்றத நான் காமிக்கிறேன். 2 எஸ்எம்பிஸ் போட்டால் மட்டும்தான் இது பார்க்கறதுக்கு ஒரு அந்த வெளிச்சன்றது அந்த கலர் என்ன போகுதுன்றது லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக தெரியும். இல்லை லாஸ்ட் ஒரு 5 பல்பு 6 பல்பு வந்து டிம்மாக எரியிற மாதிரி இருக்கும். இப்போ நைட்டு இல்லை பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து
ஃபுல்லாக வந்து பிரைட்டாக இருக்கும் அந்த பல்பு. அப்படியே கொஞ்சம் போக 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 நம்மளுக்கு மிடிலுக்கு மேலே, அதாவது பாதிக்கு மேலே நம்ம போகும்போது அந்த பிரைட்னஸ் இறங்குறது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்ட்டு. நம்ம அப்படியே கொஞ்சம் போக 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 பிரைட்னஸ் இறங்கும். அந்த லாஸ்ட்டில் பல்ப் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 5-6 பல்ப் மட்டும் கலர் மாறி மாறி விடும். அதெல்லாம் வந்து பிரைட்னஸ் தள்ளாததுனால, அது பவர் தள்ளாததுனால கொஞ்சம் அப்படியே இருக்குது பிரைட்னஸ்ஸு. உங்களுக்கே தெரியும் அந்த பல்ப் எவ்வளோ கீழே இருக்குதா, நான் வெளிச்சம் எவ்வளோ கம்மியாகுதுன்னு நீங்களே பாருங்கள். நான் இப்போ அந்த லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு நான் அந்த ஃபஸ்ட்டு வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸை நான் காமிக்கிறேன். அந்த பாதிக்கு மேலே, அதாவது இந்த லைனுக்கு மேலே அனாண்ட லைனில் போகிறது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த லைனில் இதில் அந்த பாதிக்கு மேலே வரது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த கார்னரில் ஒரு எஸ்எம்பிஎஸ், அந்த கார்னரில் ஒரு எஸ்எம்பிஎஸ் போட்டுனா தான் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியல, லாஸ்ட் அந்த 5-6 பல்ப் மட்டும் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக விடும், லைட் அது மாதிரி டிம்மாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வார்ம் ஒயிட் டைரக்ட் பல்ப்பு. இதுதான் இதோட ஃபைனல் போட்டு இது மாறலாம் மாறாது, ரன்னிங் மேலே போகுது. டைரெக்டாக ஒரே ஸ்டில்லாக எரியும். இதில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து 2 அடி, ஒரு பல்புக்கும் இன்னொரு பல்புக்கும் 2 அடி கேப் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 பல்பு மொத்தம் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இது மொத்தமாகவே ஒரு 20 அடி தான் இருக்கும். ஒரு கிராசிங் கட்டத்துக்கோசம் ரெடி பண்ணால் இதை நம்ம லூப் பண்ணி எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.